வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டுக்கு நாங்கள் ஒரு பூஜை அட்டன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் புளியோதரை பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இன்னைக்கு நான் புளியோதரை ரெசிபி தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்க போகிறோம். மிளகு 2 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், அப்புறம் எள்ளு 2 டீஸ்பூன், மூணுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன். அதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் எடுத்துக்க போகிறோம். இதை எல்லாமே சேர்ந்து வதக்க வேண்டாம், ஏன்னா ஒவ்வொன்றும் வறுக்கும் போது அதுக்குன்னு தனி டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றுத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். வானலியை வச்சுக்கிறோம். 2 டீஸ்பூன் மிளகை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம 2 டீஸ்பூன் கடுகை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். மூணாவதாக எள்ளை 2 டீஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த 4த்தையும் பொடி பண்ணி நல்லா நைஸாக எடுத்துக்க போகிறோம். சேம் வானலியில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 3 to 4 டீஸ்பூன் கடலை, 4 to 5 வரமிளகா, 5-6 கருவேப்பிலை, பெருங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க, நல்லா புரிய விடுங்க. நல்லா புரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா திக்காக. நான் ஒரு லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கேன். அதை திக்காக கரைச்சிக்கோங்க. அந்த திக்காக கரைச்ச அந்த புளி தண்ணியை அதில் கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ருக்கும்போதே மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு சேர்த்து திருப்பி எகைன் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2 to 3 டீஸ்பூன். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுடர், அதையும் சேர்த்துக்கோங்க. 3 to 4 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் மேலே கதக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டதுன்னா இன்னும் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளியோதரை நிறைய நல்லெண்ணெய் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் இன்னும் நிறையா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வடித்த சாதத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அந்த சாதத்தில் சேர்த்துக்க போகிறோம். புளியோதரை ரெடி. சுவையான அட்டகாசமான கோயில் புளியோதரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.